இந்த RTX 3050 வாங்கினதுக்கப்புறம் தான் என்னோட எடிட்டிங் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னோட வீடியோ எடிட்டிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு மூல காரணமாக இருந்தது இந்த கவர்மெண்ட் லேப்டாப். ஏன்னா அந்த டைமில் கரெக்டாக என்னோட காலேஜ் செகண்ட் இயர் அப்போ வந்துட்டு எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் லேப்டாப் என் கைக்கு வந்தது. அந்த வர்றதுக்கே பல பிரச்சனைகள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த லேப்டாப் என் கைக்கே வந்தது. ஸோ அந்த லேப்டாப் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பேசிக்காக ஒரு லேப்டாப் எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இப்போ விண்டோஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, மேக்னா என்ன, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, பேசிக்காக என்னோடய ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு முழுசாக நான் இன்டர்நெட்லேருந்து தான் கற்றுக்கிட்டேன். தியரிட்டிக்கலாக கிளாஸில் சொல்லி கொடுத்ததை விட எனக்கு இன்டர்நெட்லேருந்து லேர்ன் பண்ணுறதா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த டைம்லேருந்து இந்த ஃபிலிம் மேக்கிங், கண்டென்ட் கிரியேஷன், ஒரு கேமரா ஆப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், மைக்ரோஃபோன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை வெறும் இன்டர்நெட்லேருந்து மட்டும் கற்றுக்கிறேன். அதுக்கு மெயின் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னோட லேப்டாப் தான். பட் ரொம்ப வருஷம் வந்துட்டு இந்த பேசிக் லேப்டாப்லேருந்து நம்ம அப்படியே லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஃபோனுக்கு எடிட் பண்ண ஆரம்பித்தேன். அது பார்த்தீங்கன்னா என்னோட Redmi Note 10 Pro. இந்த மொபைல் ஃபோனில் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் மொபைல் ஃபோனில் அந்த டைமில் ஒரு 2-3 இஷ்யூ வந்தது. நான் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் எடிட் பண்ண ஒரு வீடியோ வந்துட்டு என்னால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் என்னோட சிஸ்டமுக்கு மூவ் ஆகுறேன். இந்த பிசி பில்ட் பண்ணுறதுக்கே ஒரு லோன் எடுத்து தான் பிசியை பில்ட் பண்ணுறேன். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 36K சம்திங் தான். பட் இருந்தாலும் அந்த டைமில் எங்ககிட்ட சுத்தமாக பட்ஜெட் இல்லை. SSD கூட இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பட்ஜெட்டே இல்லை. மானிட்டர் கூட வாங்கலை. ஒரு மாதத்துக்கு அந்த பிசியை வந்துட்டு வெறும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி டெய்லி ஒர்க்லேருந்து வந்தோடனே ஆன் பண்ணுவேன், ஆஃப் பண்ணுவேன். ஏன்னா ஓடுதா ஃபேன்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காது. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்டோட ஒரு பேலியேட்டர் அக்கௌண்ட்லேருந்து ஒரு மானிட்டர் ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணேன். தென் அந்த டைம் வந்துட்டு என்னால் என்னோட வீடியோஸ் வந்து எடிட் பண்ண முடிஞ்சு. நான் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா AMDயில் போயிருந்தேன். AMD வித்தவுட் கிராஃபிக்ஸ் கார்டு. AMDயில் 5600Gன்ற ஒரு ப்ராசர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசர்னு சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் கூட இன்னொரு பிசி பில்ட் பண்ணிட்டோம். இப்போ பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் பில்ட் பண்ண பிசி. இதை பற்றி வீடியோஸ் பெருசாக இன்னும் அப்லோட் பண்ணல. நான் கூடிய சீக்கிரம் வந்துட்டு அந்த ஓவரால் பிசி அந்த என்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணுறேன். நான் இதுவும் பட்ஜெட்டில் தான் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் இது பண்ணும்போது வித்தவுட் கிராஃபிக்ஸ் கார்டு 60,000 வந்தது. மானிட்டரோட சேர்த்து சொல்கிறேன். அந்த பிசி பில்ட் பண்ணும்போது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 36 வித்தவுட் மானிட்டர், வித்தவுட் கிராஃபிக்ஸ் கார்டு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கிராஃபிக்ஸ் கார்டே பர்ச்சேஸ் பண்ணுறேன். எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேலேட்டரோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு 2000 3000 இருந்த லிமிட் வந்துட்டு ஒரு 30Kக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. சரி, வேற வழி என்ன, ஆர்டர் போட்டுடலான்னு சொல்லிட்டு Zotac அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணோம். RTX 3050 8GB கிராஃபிக்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த பிசியில் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டடான கிராஃபிக்ஸ் தான். அதனால பேசிக்கலான வீடியோஸ், இப்போ என்னோட வீடியோஸ்லாம் நான் எடிட் பண்ணுறேன்னா அது எனக்கு போதுமானதாக இருந்தது. இதே ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் லேயரை கொண்டு வந்து மேலே வைக்கிறேன்னா சிஸ்டம் வந்து கதற ஆரம்பிச்சிடும். மோஸ்ட்லி ப்ராக்ஸிலாம் போட மாட்டேன். ஏன்னா நான் SSDயில் தான் வச்சு ஒர்க் பண்ணுவேன். அது ஸ்டார்டிங் டைமில் ஹார்ட் டிஸ்கில் ஒர்க் பண்ணும் போது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருந்த ஃபீல் இருந்தது. பட் எப்போ ஒரு SSD வந்து ஒரு 1 TB அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் மோஸ்ட்லி SSDயில் வச்சு ஒர்க் பண்ணும்போது ஃபைல்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். டைம்லைன் பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கும். பட் ரெகுலராக வந்துட்டு இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்டோ இல்லை நீங்கள் இந்த மோஷன் கிராஃபிக்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரும்போது அது வந்து கதற ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரெண்டர் டைம் பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப கதற வைக்கும். ஒரு ரீலோட வீடியோ ரெண்டர் ஆகிறதுக்கு எனக்கு 4 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, நீங்கள் இருக்கிற பேசிக் ரீல், அந்த ரீல் எக்ஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு 4 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அது இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ்னால ரொம்ப டெட் ஸ்லோவாக இருக்கும். பட் அது எப்போ கடுப்பாச்சுன்னா எனக்கு வந்துட்டு கிளைண்ட்லாம் எடுத்து ஒர்க் பண்ணலாங்கிற ஒரு ஆசை வருது. அந்த டைமில் வந்துட்டு அப்போ தான் கரெக்டாக இந்த பேலேட்டர் லிமிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நான் ஆர்டர் பண்ணுறேன் இந்த RTX 3050. இந்த கார்டு வாங்கினது ஒரு லக்கா என்னன்னு தெரில. என்னோட ஃப்ரெண்டோட கான்டாக்ட் மூலமாக எனக்கு வந்துட்டு ஒரு வீடியோ எடிட்டிங் கிளைண்ட் வந்து கிடைச்சாங்க. அது வந்து ஒரு பெரிய பிராண்டு. இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதுலேயே சொல்கிறேன், இப்போ ஒரு நியர்லி ஒரு 1.5 years 2 years வந்து வீடியோ எடிட்டராக ஃப்ரீலான்ஸராக ஒர்க் ஃப்ரம் ஹோமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த 2 வருஷத்தில் ஒர்க் பண்ணதுலேயே ஹையஸ்ட் பேயிங் கிளைண்ட்டுன்னு சொல்லுவாங்களே, ஒரு ரீலுக்கு இவ்வளோ கொடுத்தாங்கடா அப்படின்ட்டு, அந்த கிளைண்ட்டில் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. அது கீழே நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஆவரேஜாக ஒரு 1500 அந்த மாதிரிலாம் வாங்குறோம். பட் மோஸ்ட்லி ஹையஸ்ட் பேயிங் கிளைண்ட்னா அவங்க தான் இருக்காங்க. நான் வந்துட்டு அது கூடிய சீக்கிரம் எவ்வளோ என்ன இருங்க நம்ம பற்றி எடிட்டிங்கை பற்றி தனியாக வீடியோ பண்ணும்போது அதில் நான் சொல்கிறேன். பட் இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சில பல வழிமுறைகள் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். எனக்குமே பேசிக்கலாக ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியாது. பேசிக்கலாக தியரியாக வீடியோஸ் பார்த்துருப்போம். பட் ப்ராக்டிக்கலாக இன்ஸ்டாலேஷன் வரும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-22,000 மதிப்பில் ஒரு ப்ராடக்ட்டு ஏதாவது சின்னதாக உடஞ்சின்னா கூட அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ ஹேண்ட் வித் கேர் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்துட்டு அதை எப்படி என்னோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ என்னோட பழைய பிசியோட கேபினெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கேபினெட்டாக தான் இருக்கும். பட் இப்போ இருக்கிற கேபினெட் வந்து நான் சொல்லியே வாங்கினேன், எனக்கு இவ்வளோ பெருசு தான் ப்ரோ வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு RTX 50 சீரிஸ் வரைக்கும் இப்போ இன்ஸ்டால் பண்ணால் கூட உள்ள ஸ்பேஸ் இருக்குது, அதுக்காக தான் வாங்கினேன். பட் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த PCI ஸ்லாட் இருக்கும் கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு.
அந்த ஸ்லாட்டில் தான் மோஸ்ட்லி இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு பேக் சைடில் இந்த ஐஓ போர்ட்ஸ், ஐ மீன் அந்த HDMI போர்ட்ஸ், DPI போர்ட்ஸ்லாம் வெளியே தெரியறதுக்காக பேக் சைடில் வந்துட்டு அது மவுண்ட் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் பிளேட் இருக்கும். இந்த அலுமினியம் பிளேட்டை வந்துட்டு சில நான் ஃபர்ஸ்ட் வாங்கின கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா அதை மேலே கீழே வந்துட்டு மடக்குனேன் அப்படின்னா அது உடஞ்சி வந்துடும் கையோட. பட் இப்போ புதுசாக வாங்கின கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா அதை மடக்கலாம் வேண்டாம், அதை மடக்கி உடச்செல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்கேன், அதை ரிமூவ் பண்ணோம்னா அந்த ஸ்லாட் வந்து அப்படியே தனியாக கலந்து வந்துருது. லைக் உங்கள் கேபினெட்டில் எப்படி இருக்கோ அந்த கரெக்டாக அந்த பிளேஸ்மெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பிசி ஸ்லாட்டுக்கு இப்போ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணுறோம்னா எந்த ஸ்லாட்டில் வந்து அது வெளியே தெரியும் அப்படிங்கிறத பார்த்து உடைங்க. ஏன்னா வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் பிசியில் என்ன பண்ணுறேன்னா அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லாமல் ஓகே இந்த இடத்துல ஃபஸ்ட் இங்கே தான் வரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறத உடச்சி எடுத்துட்டேன். அப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது கீழே இருக்கிற கேப்பில் தான் வந்துட்டு அந்த போர்ட் எல்லாமே பிளேஸ்மெண்ட் வருது. நான் அது தெரியாமல் மேலே இருக்கிறத உடச்சி எடுத்துட்டேன். ஸோ வந்துட்டு அப்புறம் திருப்பி கீழே இருக்கிறத உடைக்கும் போது மேலேயும் ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு ஹோல்ஸ் வந்து ஓட்டையாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். லைக் மோஸ்ட்லி வந்துட்டு அது உடைக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன தூசி கீசி டஸ்ட்டு பூச்சி கீச்சி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். அந்த கிளிப் வந்துட்டு உள்வசமாக இருக்கிற மாதிரி உள்ளே தள்ளிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது உள்ளே லாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடும். ஜஸ்ட் உள்ளே வச்சு ஜென்டில் ஒரு அமுக்குனீங்கன்னா டக்குன்னு ஒரு லாக் ஆகும். அந்த கிளிப் அந்த உள்ள தள்ளின கிளிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராஃபிக்ஸ்க்கால ஒரு சின்ன கட்டிங் மாதிரி இருக்கும் இந்த லைக் அந்த பிசிபியில், அதில் வந்து லாக் ஆகிக்கும். லைக் திருப்பி நீங்கள் கழட்டும் போதும் அதை உள்ளே தள்ளிட்டு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். அது போக நீங்கள் அந்த லாக் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஸ்க்ரூ இருக்கும். எதுக்காகனா இந்த லைக் கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணி நிறுத்துறதுக்காக இப்போ டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான வேலை தான் கேபிள் கனெக்ட் பண்ணுறது. இப்போ இதில் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கனெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளை இந்த SMPS கனெக்ட் பண்ணியிருப்போம்ல, அதுக்குள்ளேயே அந்த ஒயரில் இருக்கும். நீங்களா இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ஒயர் எல்லாமே கீழே இருக்கும். அது கரெக்டான கேபிள், ஐ மீன் 8 பின் கனெக்டர் மாதிரி வரும். பட் சில இதில் சேர்ந்து வரலாம், மோஸ்ட்லி தனியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் உள்ள ஸ்லைடில் மாட்டிட்டு அந்த 8 பின்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஒரு லாக் மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக், அது போய் கரெக்டாக உள்ள லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் பின் வெளியே கலண்டெல்லாம் வராது. பட் என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கிராஃபிக்ஸ் கார்டெலாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து இன்ஸ்டால் பண்ணணுமா. ஏன்னா வந்துட்டு அது ப்ராப்பர் கனெக்டிவிட்டி இல்லைன்னா ஃபயர் ஆகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தென் ஓவராலாக திஸ் இஸ் த கனெக்ஷன். இவ்வளோ தான், ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு. பட் இதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்குது, அது போய் நம்ம சாஃப்ட்வேராக பண்ண வேண்டிய வேலை. நீங்கள் வந்துட்டு சிஸ்டம் ஆன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக பூட் ஆகிட்டு நீங்கள் ஆல்ரெடி எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, மேலே கூட PCI போர்ட் லைனில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் HDMI கேபிள். அதை கலட்டி கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். அதாவது கீழே நம்ம லைக் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணோம்ல அதில் போட்டிருக்கோம். லைக் மோஸ்ட்லி ஒரு HDMI ஒரு 3 DPI மீன் இந்த டிஸ்பிளே போர்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து HDMI இல்லை DPI டிஸ்பிளே போர்ட்டில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை பொறுத்து எதில் கனெக்ட் பண்ணுறீங்களோ கனெக்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்துட்டு அந்த டிரைவர்ஸ் வந்து டிடெக்ட் ஆகலை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி இழுத்த மாதிரி தெரியும். லைக் என்ன சொல்கிறது, இந்த பழைய காலத்து டிவிலாம் ஒரு மாதிரி இழுத்த மாதிரி இருக்கும். அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ கரெக்டாக ஃபிட் ஆகலைன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியும். அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பிராண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினீங்க, லைக் அஃபிஷியலாக அந்த பிராண்ட் சைட்லேயே போனீங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆகும் ஸ்க்ரீனு, ஒன்றும் பயப்படாதீங்க. அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஃபைனலி டன். திஸ் இஸ் த ஓவரால் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். இதை ப்ராப்பராக பண்ணிட்டாலே நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்கேஸ் இதை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லை, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி வரல அப்படின்னா லைக் நீங்கள் வாங்குற கடைகளோ இல்லை ஏதாவது லைக் இந்த PC பில் பண்ணக்கூடிய ஷாப்ஸில் நீங்கள் கேட்டால் கூட அவங்க பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா என்ன ஏதாவது இன்ஸ்டாலேஷனுக்கு சார்ஜஸ் மட்டும் கேட்பாங்க. இப்போ ஓவராலாக என்னோட எடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த RTX 3050 எப்படி இருந்தது. தென் ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நான் என்ன மாதிரியான எடிட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் எடிட்டிங் வீடியோஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் ரீல்ஸ்லாம் இருக்குல்ல ஒரு பேட்டர்னில், அது எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். அது போக என்னோட வீடியோ கண்டென்ட்டுக்கு எல்லாமே இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 1080pக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்த இஷ்யூமே இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது. ரீலுக்காக இருக்கட்டும், லாங் ஃபார்ம் கண்டென்ட்டாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருக்குது. அது இன்னொரு மெயினான விஷயம், நான் வந்துட்டு எல்லாமே SSDயில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா கிராஃபிக்ஸ் கார்டை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டா ஓவராலாக பர்ஃபார்மன்ஸே இன்க்ரீஸ் ஆகிருமானா அப்படி இல்லை. மற்ற விஷயங்களும் இம்பார்ட்டன்ட் இருக்குது, ரேமு, ப்ராசரு, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் கிராஃபிக்ஸ் கார்டு மெயின்லி எந்த மாதிரி ஒர்க்கை பண்ணுது அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ எக்ஸ்போர்ட் டைமாக இருக்கட்டும், இல்லை ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் ஃபைல்ஸை மேனேஜ் பண்ணுறது, லைக் ஒரு ட்ராக்கிங் பண்ணுறது, ரோட்டோ போடுறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் மேட்ரு. ஒரு 1080p ப்ராஜெக்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எடிட்டிங் டைமிங்கும் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ ஒரு நிமிஷம் ரீலை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னா டிபெண்ட்ஸ் அந்த என்ன மாதிரியான மோஷன் கிராஃபிக்ஸ் ரோட்டோ லேயர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த ரீல் எவ்வளோ நிமிஷமோ அதுக்கு ஈக்குவலாக டைம் எடுத்துக்குது. இல்லைன்னா ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். ஒரு நிமிஷம் ரீல்னா எனக்கு வந்துட்டு லேயர் நிறையா இருக்கும் போது, நிறைய டெக்ஸ்ட் லேயர்ஸ், நிறைய மோஷன் கிராஃபிக்ஸ் எல்லாம் கசகசன்னு இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும். லைக் எக்ஸ்போர்ட் டைமிங் வந்து ஜாஸ்தி இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு அதுவே நான் வந்துட்டு 4Kக்குள்ளே வரேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ப்ராபப்ளி 2 டைம் வந்து எனக்கு பெருசாக அஃபெக்ட் ஆன மாதிரி தெரில. 2 டைம் வந்துட்டு ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. பட் டைம்லைன் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் சம்டைம்ஸ் அடி வாங்கும். அதுவும் ஆஃப்டர் எஃபெக்ட்லாம் நம்ம மல்டிபிளாக லிங்க் பண்ணி யூஸ் பண்ணுறோம்னா, லைக் அந்த டைனமிக்காக லிங்க் பண்ணுறோம்னா
கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். பட் நான் மோஸ்ட்லி டைனமிக் லிங்கை யூஸ் பண்ணுறது இல்லை. குவிக் டைமாக ரெண்டர் பண்ணிட்டு வந்துட்டு நான் டேட்டா இம்போர்ட் பண்ணி லேயராக வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் மோஸ்ட் ஆஃப் த ஃபைல்ஸ்க்கு. பட் ஓவராலாக 1080p வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் 4K வீடியோஸ்க்கு நீங்கள் ப்ராக்ஸி போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். பட் ஆஃப்டர் எஃபெக்ட் பக்கம் நீங்கள் போயிட்டு வர ஆள் அப்படின்னா கொஞ்சம் லேக் இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது இருக்குல்ல. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு 40 சீரிஸாக இருக்கட்டும், 50 சீரிஸாக இருக்கட்டும், நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டுக்குள்ளே போகணுன்னா 40 to 60K வரைக்கும் போகுது. நான் ரீசெண்டாக ஒரு புது கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கலாம்னு பிளான் இருந்தது. பட் RTX 3050 வந்துட்டு ஆஃப்லைனில் எனக்கு கிடைக்குதான்னு தெரியல. ஏன்னா நான் வந்து 40 சீரிஸில் சில கார்டு கேட்கும் போதே இல்லை ப்ரோ அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இங்கே மோஸ்ட்லி வர்றதில்ல, இந்த கார்டு தான் இருக்குது, சில வேறு மாடல்ஸ் தான் இருக்குது அவங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. 30 சீரிஸ் இல்லைன்னு கூட சொன்னாங்க சில பேர். மேபி சில கடையில் இருக்கலாம், மேபி நீங்கள் தேடி பாருங்கள். இல்லை ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. சில ஆன்லைன் சைட்ஸில் வந்து அமேசானில் இருக்கான்னு தெரியல, பட் வேறு வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது. கேஸ் உங்களுக்கு 30 சீரிஸில் வாங்கலாங்கிற பிளான் இருக்குன்னா 3060 வாங்கிக்கோங்க. சூப்பர் கார்டு, 12GB VRAM இருக்கும். லைக் ஓவராலாக 50 விட கொஞ்சம் பெட்டரான கார்டுன்னே சொல்லுவேன். இனிஷியலாக பிசி பில்ட் பண்ணும்போது கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறதுக்கு பட்ஜெட் இல்லைன்னா இந்த மாதிரி இன்டெகிரேட்டட் பக்கம் போய்க்கோங்க. அதுவும் இன்டெகிரேட்டடில் இன்னைக்கு நல்ல பெட்டரான இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் எதில் இருக்கோ பார்த்து கூட வாங்குங்க. ஏன்னா நீங்கள் பேசிக்காக ஒர்க் பண்ணுறது கூட இன்டெகிரேட்டட் நல்லா தான் இருக்கும். பட் என்ன எடிட்டிங் எக்ஸ்போர்ட் டைம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஒரு 50% டிஃப்ரென்சஸ் இருக்கும் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும். இப்போ கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிறது ஒரு நிமிஷத்தில் ரெண்டர் பண்ணுதுன்னா கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் இன்டெகிரேட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் ஓவராலாக அந்த பட்ஜெட்டுங்கிற விஷயம் இருக்குல்ல, நம்ம இப்போ இருக்கிற காசுக்கு என்ன பண்ண முடியும், அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப லோ குவாலிட்டியான கிராஃபிக்ஸ் கார்டுனால வாங்க முடியும். நான் என்னோட ஃபர்ஸ்ட் பிசி பில்ட் பண்ணும்போது கிராஃபிக்ஸ் கார்டு வந்துட்டு கொஞ்சம் சாதாரண கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி போடலாங்கிற பிளான் இருந்தது. பட் வாங்கினா கொஞ்சம் பெட்டரான கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறது தான் பெட்ரு. ஏன்னா நம்ம ஒன்றும் சும்மா பேசிக்கான ஒர்க் இல்லை, ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் இல்லை, வீடியோ எடிட்டிங் அப்படிங்கும்போது எப்படி இருந்தாலும் அதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப தேவைப்படும். ஸோ வந்துட்டு இப்போ ஒரு 7000 8000 ஒரு 10,000 ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறத விட நல்ல கிராஃபிக்ஸ் கார்டே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே நிறுத்தி வச்சிட்டேன். இப்போ கூட 40 சீரிஸ் வாங்கலாங்கிற பிளான் இருந்தது. பட் இப்போ ஒரு 40 சீரிஸ் வாங்கிட்டேன் அது லேப்டாப்பில். பட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கிராஃபிக்ஸ் கார்டாக வாங்கினா 50 சீரிஸ் தான் போகணுன்னு இருக்கேன். அதனால தான் வந்துட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். 50 சீரிஸ் வாங்கினா உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். கேஸ் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க யாராவது கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பிராண்டில் என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாட் இஸ் யுவர் பர்பஸ், என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க, அது எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் போட்டு, டேக்கே வரமாட்டிக்கு, பேச முடியல, லைட்டிங் வேறு கண்ணா அப்படின்னு வச்சு ஃபியூ இயர்ஸே இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ராப்பராக ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் அப்லோட் பண்ணி. இதுக்கப்புறம் கண்டென்ட் கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ்.